السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآனுடைய 67வது சூரத்துல் முல்க் அதனுடைய விளக்க உரையை இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கின்றோம். நேற்று அந்த சூறாவுக்கான ஒரு அறிமுகம் முன்னுரை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கிலிருந்து நாம் அந்த சூறாவுடைய விளக்கத்துக்குள்ள போக ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு சூரத்துல் முல்க் 67வது சூறாவுடைய முதல் ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கின்றாங்க? தபாரக்கல்லஸீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் இந்த முதல் ஆயத். தபாரக என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றாங்க. அதற்கு அடுத்தது தொடர்ந்து அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். தபாரக அல்லஸீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப இதை நம்ம பகுதி பகுதியா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தபாரக இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இது பல அரபி வார்த்தைகளைப் போல 3 எழுத்துக்களை வேர்களாக கொண்டு வருது. ப, அதாவது இரண்டாவது எழுத்தான அலிஃப் பா வருது இல்லையா, அந்த பா ரா க, பரக சேர்த்து படிச்சோம்னா பரக அப்படின்னு வருது இல்லையா. அதுல இருந்தா பரக்கத் அப்படிங்கிற வார்த்தை, அது வந்து பரக்கா என்ற அரபியில இருக்கும். நம்ம சேர்த்து படிக்கும் பொழுதோ அல்லது பொதுவாக சொல்லும் போதோ பரக்கத் அப்படின்னு சொல்லிடுறோம். பரக்கா. பரக்கா அப்படின்னா என்ன? பரக்கா அப்படிங்கிறது 2 விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதுக்கு அரபியில் என்ன சொல்லுவோம்? ஹைர். ஒரு நல்லது சிறந்தது அப்படின்னா ஹைர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்துல ஒரு ஹைர் இருக்கு, நன்மை இருக்கு. அந்த நன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு தான் பரக்கா அப்படின்னு பேர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்துல நமக்கு பரக்கத் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா. பரக்கத் அப்படின்னா என்ன? புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருந்து அந்த விஷயத்தில் இப்பொழுது அதிகரித்தலை செய்யும் போது, கூடுதலாக ஆக்கும் பொழுது அதுக்கு பரக்கா அப்படின்னு பேர். அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கிறாங்க. ரிஸ்க் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் ரிஸ்க் தான். நிறைய பேர் ரிஸ்க் அப்படின்னாலே தாம், உணவு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. இன்னும் சில ரிஸ்க் அப்படின்னா மால், செல்வம், பண வசதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோமோ அவை அத்தனையுமே நம்முடைய ரிஸ்க் தான். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றும் கூட நம்முடைய ரிஸ்க் தான். நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நாம் கேட்கக்கூடிய அந்த கேட்கும் திறன், இவை எல்லாமே ரிஸ்க் தான். நம்மோடு பழகக்கூடிய மனிதர்கள், யார் மூலமா நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்கிறோமோ அவங்கெல்லாம் கூட நம்முடைய ரிஸ்குடைய ஒரு பகுதி தான். நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய ரிஸ்க் தான். அதே போல ஒரு ஆணுக்கு மனைவியாக வர்றவங்க, பிள்ளைகளாக வர்றவங்க, அவங்க எல்லாருமே ரிஸ்க் தான். ஒரு பெண்ணுக்கு கணவராக வரக்கூடியவங்க, பிள்ளைகளாக வரக்கூடிய எல்லாருமே ரிஸ்க் தான். நம்முடைய உறவினர்கள் நம்முடைய ரிஸ்கில் ஒரு பகுதி, நம்முடைய நண்பர்கள் நம்முடைய ரிஸ்கில் ஒரு பகுதி, நம்முடைய அண்டை வீட்டார் நம்முடைய ரிஸ்கில் ஒரு பகுதி. இன்னும் இந்த உலகத்துல நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அவை அத்தனையுமே நம்முடைய ரிஸ்க். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரிஸ்கை கொடுத்து அந்த ரிஸ்க்ல ஒரு வளம் ஏற்படுத்துறாங்க, கூடுதலாக பலன் பெறக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறாங்க. அதற்குத்தான் பரக்கா அப்படின்னு பேர். அப்ப பரக்கா அப்படிங்கறத அரபியில எப்படி சொல்லலாம்? அஸ்ஸியாதத்து ஃபில் கைர். அஸ்ஸியாதத்து ஃபில் கைர். கைர் அப்படின்னா நல்லது, நன்மை, நன்மை தரக்கூடிய விஷயம். இப்ப எதை அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே கைர் ஆக கொடுத்திருக்கிறார்களோ அதில் அதிகரித்தலை அல்லாஹ் கொடுக்கும்போது, ஜியாதா அப்படின்னா கூடுதல், அதிகரித்தல். ஜியாதத்து ஃபில் கைர். அல்லாஹ் எதை நமக்கு கைராக கொடுத்தாங்களோ அதுல ஒரு ஜியாதா, ஒரு கூடுதல் அதிகரித்தலை கொடுக்கும் பொழுது அதுதான் பரக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பரக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன?
அஸ்ஸியாதா, இந்த அதிகரித்தல். எதுல அதிகரித்தல்? நன்மையில் அதிகரித்தல். அதுதான் அஸ்ஸியாதா. ரெண்டாவது, இந்த பரக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது அல் பகா அப்படிங்கிற வார்த்தை. பகா அப்படின்னா என்ன? நீண்டு கொண்டே செல்வது, முடிவில்லாமல் போவது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதற்குத்தான் பகா அப்படின்னு பேர். அப்ப பரக்கா அப்படின்னா எப்படி ஜியாதா அதிகரித்தல் என்பது ஒரு கோணமோ, அதே போல பரக்கா அப்படின்னா அது நீண்டு கொண்டே செல்வது. அதாவது காலமுடைய கோணத்திலிருந்து பார்த்தா அது அதிகமான காலத்துக்கு வரக்கூடியது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பது, முடிவில்லாமல் போய்கொண்டிருப்பது. இதுதான் அல் பகா. அப்போ பரக்கா அப்படின்னு வரும் பொழுது இந்த இரண்டு கோணங்கள், இரண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று அஸ்ஸியாதா, இன்னொன்று அல் பகா. அஸ்ஸியாதா அப்படின்னா என்ன? அதிகரித்தல். அல் பகா அப்படின்னா என்ன? நீடித்திருத்தல், நிலையாக இருத்தல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு பரக்கத் தர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நமக்கு ஒரு நன்மையை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த நன்மை அதிகரிக்க போகுது, இந்த நன்மை நீடித்து இருக்க போகுது, நீண்ட காலத்துக்கு இருக்க போகுது, அல்லது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க போகுது. அதற்குத்தான் பரக்கா என்று பேர். இப்ப இங்க தபாரக என்று அல்லாவை புகழும். அதாவது அல்லாஹ் பரக்கத்துடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் கிட்டத்தான் பரக்கத்து இருக்கு, எல்லா பரக்கத்தும் அல்லாஹ் கிட்டதான் இருக்கு, அல்லாவிலிருந்து தான் எல்லா பரக்கத்தும் வருகின்றது. அதுதான் தபாரக் அப்படின்னு அர்த்தம். இந்த தபாரக என்று நம்ம அல்லாஹை சொல்லும் பொழுது என்ன செய்யறோம்? அல்லாஹ் யார் அப்படிங்கறத பற்றி சொல்வதற்கும் இதை பயன்படுத்தும். அப்ப அல்லாஹ் தன்னை யார் என்று நமக்கு அறிமுகப்படுத்தும் போது தபாரக, எல்லா விதமான பரக்கத்தும் அல்லாஹ் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்டதான் எல்லா விதமான ஹைர், நன்மையும் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைர் என்பது எப்போதும் பெருகிக் கொண்டே இருப்பது, ஜியாதத்து ஃபில் ஹைர். அதே போல அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத் என்பது நீடித்துக் கொண்டே இருப்பது, என்றென்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது. அப்ப பரக்கா அப்படின்னா என்ன? அது வளம் பெருகுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தபாரக்க என்று நம்ம அல்லாஹ்வை சொல்லும் போது அங்க என்ன செய்யறோம்? ஒன்று, அல்லாஹ் யார் என்பதை நம்ம சொல்றோம், சொல்லி அல்லாஹ்வை புகழறோம். இது எதற்கு ஒத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்து சூரால நம்ம ஆரம்பத்துல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியானதான் இது இங்க தபாரக என்று சொல்றது. அல்லாஹ் யாருங்கிறத நம்ம உணர்ந்து புரிந்து அல்லாஹ்வை நம்முடைய மனதிலிருந்து நம்ம புகழுகிறோம். பாத்தீங்களா எப்படி அல்ஹம்து என்ற அந்த ஹம்து ஒரு புகழுதலோ, அதே போல தபாரக என்பதும் அந்த மாதிரியான ஒரு புகழுது. ஆனா அதே நேரத்தில் இது வெறும் புகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு துஆவாகவும் பயன்படுத்தப்படும். அப்ப தபாரக என்று நம்ம சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வை புகழுதலாகவும் ஆகுது, அல்லாஹ்விடத்துல நாம் துஆ கேட்கறதாகவும் ஆகுது. துஆ அப்படின்னா என்ன? நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கறது இல்லையா? ஒரு விஷயமோ பல விஷயங்களோ அதை கேட்கறது, அதுதான் துஆ. துஆ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தஆ அப்படின்னா கூப்பிடுறது, அழைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப துஆ அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை அழைத்தல், அல்லாஹ்வை கூப்பிடுதல். அல்லாஹ் கூப்பிட்டு, அல்லாஹ் எனக்கு இது வேணும், இது எனக்கு கொடுங்க. அல்லாஹ் இது எனக்கு வேண்டாம், இதை என்னை விட்டு தடுத்து விடுங்க. இப்படி எல்லாம் நம்ம கேட்கறது தான் துஆ இல்லையா? இப்ப நம்ம தபாரக என்று சொல்லும்போது என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வினுடைய அந்த சிஃபத், தன்மையை கொண்டு, பண்பை கொண்டு அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். எந்த சிஃபத்தை கொண்டு? அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பரக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் அர்த்தமோ அதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அதே நேரத்துல அல்லாஹ்வுக்கு அந்த சிஃபத், அந்த தன்மை, அந்த பண்பு இருக்கிறது என்று நம்ம சொல்லும் பொழுது, அதை சொல்லி புகழும் பொழுது கூடவே அங்கே ஒரு துஆவும் நடந்து விடுகிறது. அந்த துஆ என்ன? அல்லாஹ் உங்ககிட்ட எல்லா பரக்கத்தும் இருக்குது, உங்ககிட்ட மட்டும்தான் எல்லா பரக்கத்தும் இருக்குது, எனக்கு பரக்கத் கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில ஹைர், நல்லதை கொடுத்து, அந்த நல்லதில் அதிகரித்த ஜியாதாவை கொடுத்து, அதில் அல் பகா நீடித்து இருக்கிறதையும் கொடுங்க. அப்போ எனக்கு நல்லதை கொடுங்க, அந்த நல்லதுல பெருகுதல், வளம் பெறுதல் அப்படிங்கறத கொடுங்க, அதை நீடித்திருக்கவும் செய்யுங்க என்று அந்த ஒற்றை வார்த்தையில நாம் அல்லாஹ்வை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கான பெரும் துஆவையும் கேட்டு வருகின்றோம்.
அதுதான் சொல்றது. ஹைருல் கலாம் கலாமுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை. இந்த ஒற்றை வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க. அல்லாஹ் யார் என்ற ஒரு அறிமுகமும் தெளிவும் நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்துல அந்த அல்லாஹனுடைய தன்மை பண்பு அதை கொண்டு நமக்கான மிக முக்கியமான துஆவையும் கேட்டு விடுகின்றோம். அல்லாஹ் எனக்கு பரக்கத்து கொடுங்க அப்படிங்கிறத இங்க ஒரு துஆவாகவே நம்ம கேட்டோம் அந்த ஒற்றை வார்த்தையிலேயே. அப்ப அடுத்த முறை சூரத்துல் முல்க் நம்ம எழுதும் பொழுது முதல் வார்த்தையான அந்த தபாரக என்று சொல்லும் பொழுது நாம அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவர்கள் என்று சொல்றோம். அதே நேரத்துல அந்த பரக்கத்து நமக்கு வேண்டும் என்று நாம் கேட்கவும் செய்கிறோம் என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு அல்லாஹ் யார் என்பதை அறிமுகப்படுத்தி அல்லாஹ் எப்படி வணங்கணும் என்பதையும் அறிமுகப்படுத்துறதுதான் அல் குர்ஆனுடைய அடிப்படை நோக்கம். குர்ஆன் எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிருக்கிறாங்க? அல்லாஹ் யார் என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காகவும் அந்த அல்லாஹ் அவங்கள நாம எப்படி வணங்கணும் என்பதை தெரிவிக்கிறதுக்காகவும் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி தவறான கருத்துகள் கற்பனைகளை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அப்ப அல்லாஹ்னா யாருன்னு நமக்கு தெரியும். அதே போல அல்லாஹ்வை வணங்குகின்றோம் என்ற பெயர்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. தப்பான வணக்கங்களை ஏற்படுத்தக்கூடாது. அல்லது அந்த வணக்கங்களை அல்லாஹ் அல்லாத மத்தவங்களுக்கும் செஞ்சிடக்கூடாது. அப்ப அல்லாஹ் என்றால் யார் என்ற சரியான புரிதல், சரியான அறிவு, அல்லாஹ்வை எப்படி வணங்கினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பற்றிய சரியான அறிவு புரிதல். இத நம்ம சொன்னோம்னா தௌஹீதுல் இல்ம், தௌஹீதுல் அமல். அறிஞர்கள் தௌஹீதை 2ஆக 3ஆக சிலர் 4ஆக அப்படியெல்லாம் நாம புரிந்து கொள்வதற்காக பிரித்து விளக்கி இருக்கிறாங்க. இது நாம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரிச்சு விளக்குனது தான். இப்ப தௌஹீத் என்றால் 3 வகைப்படும் அப்படின்லாம் நம்ம பாடம் படிக்கிறோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத் 2 வகைப்படும், 3 வகைப்படும், 4 வகைப்படும் அப்படின்லாம் சொல்லி தரல. அவங்க கிட்ட இருந்து இந்த தௌஹீதை கற்றுக்கொண்ட நபித்தோழர்களும் தௌஹீத் 2 வகைப்படும், 3 வகைப்படும், 4 வகைப்படும் எல்லாம் கற்றுக்கல. ஆனால் பின்னால் அறிஞர்கள் அவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள். ஏன் கற்றுக் கொடுத்தார்கள்? ஏன் அவங்க தௌஹீத் 2 வகைப்படும், 3 வகைப்படும், நம்முடைய காலகட்டத்தில் சிலர் 4 வகைப்படும் அப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வாறு பிரித்து கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்வதை நமக்கு இலகுவாக ஆக்கும், சுலபமாக ஆக்கும். எந்த விஷயத்துல நம்ம தடுமாறுறோமோ அந்த விஷயத்துல சரி செய்யறதுக்கு உதவும். இப்ப அல்லாஹ்வை பற்றி அறிதல், இதற்கு தௌஹீதுல் இல்மி வல் ஹபரி அப்படின்னு சில அறிஞர்கள் ஹிஜ்ரி 2வது 3வது நூற்றாண்டு வாக்குல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இமாம் இப்னு தய்மியா வரைக்குமே அவங்களுடைய மாணவர்கள் வரைக்குமே அவ்வாறு சொல்லி இருக்கிறார். அதே போல தௌஹீதுல் அமல் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வை பற்றிய கல்வியை கொடுப்பது தௌஹீதுல் இல்ம். அல்லாஹ்வுக்கு நாம என்ன விதமான அமல்களை செய்யணும், அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்யணும் என்று கற்றுக் கொடுப்பது தௌஹீதுல் அமல். அதுக்கு இன்னொரு பேரு தௌஹீதுல் இபாதா இல்லையா? அப்ப இந்த ஒற்றை வார்த்தையில நம்ம அல்லாஹ் யாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்விடத்துல நாம துஆவும் கேட்டுறோம். தபாரக என்ற ஒற்றை வார்த்தையில. அப்ப அந்த தபாரக என்ற ஒற்றை வார்த்தையில அல்லாஹ் யார் என்ற அந்த இல்ம், அந்த கல்வியும் நமக்கு கிடைச்சிருது. அந்த கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ் கிட்ட நாம ஒரு துஆவையும் செய்து விடுகின்றோம். துஆ என்பது என்ன? அத்துஆ ஹுவல் இபாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. துஆ அது ஒரு வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தபாரக என்று நம்ம சொல்லும் பொழுது ஒரு பக்கம் அல்லாஹ்வை பற்றிய இல்ம், கல்வி நமக்கு கிடைச்சிருது. அதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை புகழ்கின்றோம். புகழறதும் ஒரு வணக்கம் தான். அதே போல நமக்கு அந்த பரக்கத்து வேண்டும் என்ற அந்த அந்த கோரிக்கை, அந்த வேண்டுதல், இறைஞ்சுதல் அதையும் நம்ம செஞ்சிடறோம். அப்ப அங்கே ஒரு அமலை நம்ம செய்யறோம், ஒரு இபாதத்தை நம்ம செய்யறோம். அப்ப இந்த ஒற்றை வார்த்தையில தௌஹீதுல் இல்ம், தௌஹீதுல் அமல் ரெண்டுமே நடந்துருது. தௌஹீதுல் இல்ம் அதுதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அதை பற்றிய அறிவு. அதுதான் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத், தௌஹீதுர் ருபூபிய்யா என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதுதான் தௌஹீதுல் இல்ம். அப்ப அதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை புகழும் பொழுது, அதை கொண்டு அல்லாஹ்விடத்துல நமக்கு பரக்கத்து வேணும் என்ற அந்த இறைஞ்சுதலையும் வேண்டுதலையும் வைக்கும் பொழுது அந்த இடத்துல தௌஹீதுல் இபாதாவும் நடந்துருது. அதுதான் தௌஹீதுல் அமல். இப்ப இந்த ஒற்றை வார்த்தையில தௌஹீத் முழுமையாகவே வந்துருது. அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவும், அந்த சூறாக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும்
ஏன் அந்த ஆயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை வாசகமும் தௌஹீதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாராவது அல் குர்ஆனுடைய விளக்க உரை நிகழ்த்துகிறார்கள், தப்சீர் வகுப்புகள் நடத்துறாங்க, குர்ஆனை விளங்குறதுக்கான வகுப்புகள் நடத்துறாங்க. ஆனா அந்த வகுப்புகள்ல அவங்க தௌஹீதை சொல்லல, தௌஹீதுக்கு எதிரான ஷிர்கை சொல்லி எச்சரிக்கை செய்யல அப்படின்னா அது உண்மையில் தப்சீர் வகுப்பே அல்ல, அது குர்ஆனுடைய விளக்க உரை வகுப்பே அல்ல. சிலருக்கு குர்ஆன் மூலமாக தௌஹீதை சொல்லும் பொழுது எரிச்சல்லாம் வரும். என்ன நீங்க எல்லாத்திலையும் தௌஹீதை கொண்டு வரீங்க, எதை எடுத்தாலும் ஷிர்க் செய்யக்கூடாது அப்படின்லாம் கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலருக்கு எரிச்சல்லாம் வரும். அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்றது இதுதான், அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்ததே தௌஹீதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். அந்த தௌஹீதை கற்றுக்கொண்டு தௌஹீதின் அடிப்படையில் நாம் அமல் செய்வதற்காகத்தான், அதை கொண்டு அல்லாஹுடைய ரிதா திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான், அதை கொண்டு தக்வாவை பெற்றுக்கொண்டு நரக தண்டனை வேதனையில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காகத்தான். அல் குர்ஆனுடைய நோக்கம் தௌஹீது தான். அப்ப தௌஹீதை எடுத்து சொல்லி தௌஹீதின் பால் மக்களை அழைப்பது, ஷிர்கை பற்றி எடுத்து சொல்லி ஷிர்கை பற்றி எச்சரித்து மக்களை அதை விட்டு விலக்குவதும் தப்சீருடைய அல் குர்ஆனுடைய விளக்க வகுப்புகளுக்கு அடிப்படையானது, அவசியமானது. யாருடைய குர்ஆன் விளக்க உரை வகுப்புகள்ல தௌஹீத் சொல்லப்படலையோ, ஷிர்க் எச்சரிக்கை செய்யப்படவில்லையோ, அவர் சரியான ஒரு குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நடத்தவில்லை. அவர் செய்யற தப்சீரே அல்ல. அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அல் குர்ஆனை இறக்கினாங்களோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றவில்லை. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இது தபாரக். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் சொல்லி கொண்டு போனால் நேரம் போதாது இல்லையா, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நம்ம ஒரு சுருக்கமான விளக்குரை வகுப்பு தான் இதுல நம்ம இலக்காக வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த ஆயத்துடைய அடுத்த பகுதிகளுக்கு நகர்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறாங்க? தபாரக, யார் பரக்கத் பொருந்தியவர்கள்? அல்லதி பியதிஹில் முல்க், யாருடைய கையில அல் முல்க் இருக்கோ அவங்க. அல்லதினா அவங்க. தபாரக அல்லதி பியதிஹில் முல்க், பி யத் என்று அல்லாஹ் சொல்றாங்க. யத் அப்படின்ற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை அப்படின்னு அர்த்தம். பியதிஹி, யாருடைய கையில அல் முல்க் இருக்குதோ, முல்க் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் இருக்குதோ அவங்க பரக்கத் பொருந்தியவர்கள், தபாரக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இன்னொரு சிஃபாத், இன்னொரு சிஃபா, அல்லாஹ்வுடைய இன்னொரு பண்பு நமக்கு தெரியுது, தன்மை நமக்கு தெரியுது. என்னது? அல்லாஹுக்கு யத் இருக்குது. யத் அப்படின்னா என்ன? கை இருக்குது. இப்படித்தான் சஹாபா விளங்கினாங்க. அல் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அரபி மொழி ரீதியாக நேரடியான என்ன பொருளோ அதைத்தான் விளங்கினாங்க. குறிப்பாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல அந்த வார்த்தையின் மீது ஈமான் கொண்டார்கள். இப்ப இந்த இடத்துல யத் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க, இதன் மீது ஈமான் கொண்டார்கள். அந்த வார்த்தைக்கு அரபி மொழி ரீதியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன பொருள் இருந்ததோ அந்த பொருளை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபா ஈமான் கொண்டார்கள். அப்ப யத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில் என்ன பொருள்? கை. இப்ப மனுஷனுக்கு கை இருந்துச்சுன்னா அதுக்கும் யதுன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதனுக்கோ மிருகத்துக்கோ கை இருந்தாலும் யத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க இதுல பின்னாடி வந்தவங்க, அதாவது சஹாபாவுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவர்கள்ல ஒரு சிலர் தானும் குழம்பி போய் மக்களையும் குழப்பினாங்க. எந்த விஷயத்துல குழம்பினாங்க, எந்த விஷயத்துல மக்களை குழப்பினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய இந்த யத் அப்படிங்கிற வார்த்தை வருது. யத் அப்படின்னா என்ன? கை. அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அது எப்படி? அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு தான் கை இருக்குது, அப்போ மனுஷனுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வையும் மனுஷனும் சமமாக ஆக்கிரலையா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது அவங்களுடைய குழப்பம். அந்த குழப்பத்தின் விளைவாக அவங்க என்ன செஞ்சாங்க? அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குது நம்ம நம்ப கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு வஜ்ஹ் இருக்குது அப்படின்னு கூட தான் வருது. வஜ்ஹ்னா என்ன? வஜ்ஹ் என்ற அரபி வார்த்தைக்கு முகம் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு வருது, அல்லாஹ்வுக்கு ஐன் கண் இருக்குதுன்னு சொல்லி வருது. இதெல்லாம் அல் குர்ஆன்ல இருக்கிறது தான். இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி குழம்பியவர்கள், இவங்களதான் இந்த குழம்பியவர்களுடைய தலைவனாக இருந்தவன் ஜஹ்ம் இப்னு சஃப்வான், அவன் தான் இந்த குழப்பத்தை பெருசா ஆரம்பிச்சது. அந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளே மறுத்தாங்க. அதை தொடர்ந்து பின்னாடி முஅத்தஸிலா என்ற ஒரு கூட்டம் உருவாச்சு, அவங்க கிட்டயும் அதே தடுமாற்றம் இருந்தது. ஆனா வார்த்தைகளை அவங்க எல்லா இடத்திலையும் மறுக்கல. சில இடங்கள்ல வார்த்தைகளை மறுத்தாங்க, சில இடங்கள்ல வார்த்தையோட அர்த்தத்தை மறுத்தாங்க.
அதற்கு பிறகு அஷ்அரி கொள்கைக்காரர்கள் வந்தாங்க, அஷாயிரா என்று சொல்லுவோம். அதே போல மாத்துரிதி என்பவருடைய கொள்கைக்காரர்கள் வந்தாங்க, மாத்துரிதியா என்று சொல்லுவோம். இவங்க எல்லாருமே யாரு? ஜஹ்மியா, முஅ்தஸிலா, அஷாயிரா, மாத்துரிதியா. இவங்களை ஒத்த இன்னும் சில கூட்டங்கள் எல்லாம் என்ன என்ன நினைச்சாங்க? அல்லாஹ்வுக்கு கை இருக்கு அப்படின்னு சொன்னா அது படைப்பினங்களோடு அல்லாஹ்வை ஒப்பிடுவது அப்படின்னு தவறுதலாக அவங்க விளங்கி கொண்டார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, அல்லாஹ் கை இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தாங்க. அதுல ஜஹ்மியா என்ற வழிகட்ட கூட்டத்தை என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடாதுன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சூறால இந்த ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம், பியதிஹி, அல்லாஹ்வுக்கு எது இருக்குது அப்படின்றது பார்க்கிறோம். எதுனா என்ன? கை. அப்ப இந்த வார்த்தையை அவங்க நம்ப மறுக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தையை மறுத்தால் என்ன ஆவாங்க? காஃபியர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால்தான் ஜஹ்மியாவுக்கு காஃபிர் என்று அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் தீர்ப்பு கொடுத்தார். இப்ப அதற்கு பிறகு வந்த முஅ்தஸிலா, அவங்களுக்கும் பின்னாடி வந்த அஷாயிரா, மாத்துரிதியா என்ற வழிகட்ட கூட்டங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தைகளை மறுத்துட்டா நம்ம காஃபிர் ஆயிடுவோம், அதனால வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், ஆனா அதனுடைய அர்த்தத்தை நம்ம மாத்துவோம் அப்படின்னா. அவங்கள பலரும் அர்த்தங்களை மாத்தினாங்க. எது அப்படின்னா அல்லாஹ்வுடைய கை அப்படின்னு எடுத்துக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு வரக்கூடிய நேரடி அர்த்தத்தை விட்டு அதுல வேற ஒரு அர்த்தத்தை கொண்டு வர்றாங்க. இன்னும் சிலர் அர்த்தமே கொடுக்கணும், எதுங்கிற அரபி வார்த்தையை நம்பிட்டு போங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் விட்டுறாங்க. ஆனா இதுல சஹாபாவுடைய நிலைப்பாடு எது? சஹாபாவுடைய அதே மன்ஹஜில் அதே வழிமுறையில் வந்த சலஃபுனுடைய நிலைப்பாடு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உண்மையான நிலைப்பாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக அல் குர்ஆன்ல எந்தெந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எல்லாம் வருதோ அவற்றை அதாவது அந்த வார்த்தைகள் வாக்கியங்களை அப்படியே ஈமான் கொள்ளணும், நம்பணும். இரண்டாவது, அந்த வார்த்தைகள் வாக்கியங்களுக்கு அரபி மொழியில பொதுவாக நேரடியாக என்ன பொருள் வருமோ அந்த பொருள் அந்த அர்த்தத்தையும் அப்படியே நம்பணும். எத் அப்படின்னா கை, அப்ப எத் அப்படிங்கிற வார்த்தையும் நம்பணும், கை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் நம்பணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? அது மனிதனுடைய கை மாதிரி என்று அல்லாஹ்வுடைய கைக்கு நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது. அல்லது மனிதன் இல்ல, அது இந்த விலங்கினுடைய கை மாதிரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்லாம் வரும்பொழுது மூமின்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? சஹாபா என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அந்த நிலைப்பாடு தான் எடுக்கணும். ஏன்னா சஹாபாவோட நிலைப்பாடு என்பது தானாக எடுத்த நிலைப்பாடு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாவிற்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் அந்த சஹாபா நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததின் அடிப்படையில் இந்த குர்ஆன் ஆயத்துகளுக்கு அந்த சஹாபா நபித்தோழர்கள் எடுத்த விளக்கம் எது? அந்த அரபி வார்த்தைகளை அப்படியே நம்பணும். வஜ்ஹுல்லாஹ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அந்த வார்த்தையை நம்பணும். வஜ்ஹ் அப்படின்னா முகம், அப்ப அல்லாஹ்வுடைய முகம். அதே போல யதுல்லாஹ் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய கை. எது அப்படின்னா கை, யதுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய கை. அதெல்லாம் அப்படியே நம்பணும். அல்லாஹ்வுக்கு ஐன் இருக்கு, கண் இருக்குன்னு வந்தா நம்பணும். இப்ப இந்த மாதிரி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன விஷயங்களை நம்ம அப்படியே நம்பணும். அந்த வார்த்தைகளை நம்பணும், அதற்கான அரபி மொழி பொருளையும் நம்ம அப்படியே நம்பணும். ஆனா அது எந்த படைப்பினத்தோடும் ஒப்பிடக்கூடாது. இந்த கை மனுஷன் கை மாதிரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு இருக்கும். அல்லாஹ் மிக உயர்ந்தவர்கள், மிக கண்ணியம் வாய்ந்தவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கைங்கிறது அல்லாஹ்வுடைய உயர்வுக்கும் கண்ணியத்துக்கும் தக்கவாறு இருக்கும் என்று ஈமான் கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? எத் அப்படிங்கிற வார்த்தையை நம்பணும். அதற்கு கை என்ற அர்த்தம் தான் அரபியில வரும். அப்போ இது அல்லாஹ்வுடைய கை என்பதையும் நம்ம நம்பணும். ஆனா அல்லாஹ்வுடைய கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் விவரிக்க கூடாது, உதாரணங்கள் கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? அது அல்லாஹ்வுடைய உயர்வுக்கும் கண்ணியத்துக்கும் தக்கவாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அப்போ எதுங்கிற வார்த்தையை நம்பணும், அதுக்கு கை என்ற அர்த்தம் இருக்குதுங்கிற நம்பணும். அப்படின்னா எதுல்லான்னு வரும்போது அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுங்கிறத நம்ம நம்பணும். அதை மறுக்க கூடாது, தஅதீல் செஞ்சிடக்கூடாது, மறுக்க கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தணும், தஸ்தீக் செய்யணும், ஈமான் கொள்ளணும். அதற்கு அடுத்தது என்ன செய்யணும்? அது இப்படி இருக்கும் என்று உதாரணம் கொடுக்க கூடாது, தம்சீல் கொடுக்க கூடாது. இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரிக்க கூடாது. அது எப்படி இருக்கும்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்க தக்கீஃப். அது இப்படி இருக்கும் அப்படின்னு உதாரணம் கொடுத்தா தம்சீல். அது இப்படி ஒத்து இருக்கும், இதே ஒத்து இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுக்க போனா தஷ்பீஹ். இது எதுவுமே செய்யக்கூடாது.
என்ன செய்யணும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதற்கு அவங்களுடைய காலகட்டத்தில் அரபி மொழியில் என்ன பொருள் இருந்ததோ, எதை நபித்தோழர்கள் அதனுடைய பொருளாக எடுத்துக்கொண்டார்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றாங்க? தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். யாருடைய கையில் அல் முல்க் இருக்குதோ அவங்க தபாரக் பரக்கத் பொருந்தியவர்கள், பரக்கத் கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. முல்க் அப்படின்னா என்ன? பியதிஹில் முல்க், அல்லாஹ்வுடைய கையில அல் முல்க் இருக்கு. முல்க் அப்படின்னா என்ன? பல அரபி வார்த்தைகளை போத இதுவும் 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக கொண்டு வருது. மீம், லாம், காஃப். இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து மலக அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல இருந்து மில்க், மில்க்னா இங்கிலீஷ்ல வரக்கூடிய மில்க் இல்ல, இங்க அரபியுடைய மில்க், மில்க், மில்கியா என்ற வார்த்தைகள். அதுல இருந்து முல்க், முல்கியா, முலூக்கியா என்ற வார்த்தைகள் அதெல்லாம் வருது. அப்ப மீம், லாம், காஃப் அந்த இதுல இருந்து மலக அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? உரிமை, அதிகாரம் அப்படின்ற அர்த்தம். அப்ப அல் முல்க் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன சொல்லப்படுது? ஆட்சி அதிகாரம் சொல்லப்படுது. யாருடைய கையில எல்லா விஷயத்துக்கான அதிகாரமும் இருக்கிறதோ அவங்க தபாரக் என்று அல்லாஹ்வை நம்ம புகழுவோம். இப்போ மனிதர்களுடைய கையில ஆட்சி கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அதிகாரம் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்களா இருப்பாங்களா? இல்ல. வரலாறு முழுக்க நம்ம பார்க்கணும். பெரும்பாலான ஆட்சியாளர்கள் அதிகாரம் உடையவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க மூலமாக வரக்கூடிய நன்மைகள் குறைவாக இருக்கும். சில ஆட்சியாளர்கள் வெறும் அதிகாரத்தை தன்னிடத்துல குவித்துக் கொள்வார்கள். சர்வாதிகாரியாக இருக்கணும்னு முயற்சி செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகள் மிக குறைவாக இருக்கும். தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். தீய மோசமான ஆட்சியாளராக இருப்பாங்க. இது இந்த உலகத்துடைய ஆட்சியாளர்கள் பலருடைய இயல்பு. எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா பலருடைய இயல்பு. வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும். காஃபிர் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் ஆட்சியாளர்களிலுமே இந்த மாதிரி குணங்கள் உடையவங்க இருந்திருக்கிறாங்க. அதிகாரமும் நன்மையும் ஒரு சேர இருந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா நிறைய ஆட்சியாளர்கள்ட்ட அதிகாரம் குவியும் பொழுது நன்மை குறைந்து அவங்கள்ல இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், தீமைகள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ஆட்சியாளர்கிட்ட அதிகாரம் குவியும் போது கூடவே நன்மை வரும் என்பதற்கான உறுதிப்பாடு நம்ம கிட்ட கிடையாது, மனிதர்கள்ட்ட கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது அதிலிருந்து எப்பொழுதும் நன்மை மட்டுமே வரும். அல் முல்க், அந்த எல்லா விதமான ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு என்ன வரும்? முழு நன்மை தான் வரும். அல்லாஹ் கிட்ட எல்லா விஷயங்களுக்கான அதிகாரம் இருக்கிறது. எதிகில் முல்க், அல்லாஹ்வுடைய கையில எல்லாவற்றினுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. ஏன் எல்லாவற்றுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி அல்லாஹ் கிட்ட இருக்குது? ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்தது அல்லாஹ் தான். சில மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் உருவாக்கிய சில மதங்கள் இருக்கின்றன. அதுல அவங்க இறைவனை பற்றி சொல்லும் போது, ஆமா ஒரு இறைவன் இருந்தார், அவர் எல்லாவற்றையும் படைத்தார், அது வரைக்கும் ஒத்துக்குவாங்க. அதற்கு பிறகு அந்த இறைவனுக்கிட்ட அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லிடுவாங்க. அதிகாரம் வேற ஒரு கடவுளுக்கு இருக்குது, அல்லது இறைவன் அதிகாரத்தை மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப படைத்தது இறைவன் தான். ஆனா மனிதர்களுடைய விவகாரங்களில், வாழ்க்கையில் இறைவனுடைய அதிகாரம் என்பது ஒன்றுமே கிடையாது என்று சொல்லுவாங்க. இது சில மதங்களுடைய தன்மை. அந்த காலத்து மதங்களும் உண்டு, இந்த காலத்து மதங்களும் உண்டு. உதாரணத்துக்கு செக்யூலரிசம், மதச்சார்பற்ற தன்மை என்பது ஒரு மதம். ஆனா அது மதமே இல்ல, மதம் சார்பற்றது என்று சொல்லுவாங்க. மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறதுக்கு தான் செக்யூலரிசம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. செக்யூலரிசம்னா என்ன? முதல்ல படைத்த இறைவனையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்தியா மாதிரி நாடுகளில் வசிக்கக்கூடிய செக்யூலரிஸ்ட்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமா படைத்தவங்க இறைவன் இருக்கிறாங்க, ஆனா அதிகாரம் நமக்குரியது. எது நல்லது கெட்டது அதெல்லாம் நாங்க தான் முடிவு செய்வோம். மது கூடும் என்று அரசாங்கம் முடிவு செஞ்சிட்டா மது விற்பனை அரசாங்கமே நடத்தும். வட்டி கூடும் என்று அரசாங்கம் முடிவு செய்து விட்டால் வட்டிக்கான அமைப்புகளை, வங்கிகளை, பேங்குகளை அரசாங்கமே நடத்தும். இந்த மாதிரி தவறான, தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட இவங்க சரி காணுவாங்க. கேட்டா அதிகாரம் எங்களுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரம், முழுமையான அதிகாரம் யாருக்கு உரியது? அது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. யார் நம் அனைவரையும் படைத்தாரோ அந்த அல்லாஹுக்கு மட்டுமே முழு அதிகாரம் உடையது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவற்றையெல்லாம் படைத்தார்களோ அவை அனைத்தின் மீதும் முழு அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சாங்க? எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க. அல்லாஹ்வை தவிர எல்லாமே படைப்புகள் தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நபி ஈசா இப்னு மரியம் அவங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஈசா இப்னு மரியம்னா யாரு? கிறிஸ்தவர்கள் இயேசு ஜீசஸ் சொல்றாங்களே அவங்க. நாளைக்கு ஜீசஸ் பிறந்த நாள், இயேசு பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் யாரு? இயேசு இறைவனுடைய மகன், இறை அம்சம் உடையவர், இறைவனை மூன்றா சொன்னா அந்த மூன்றுல ஒருவர் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஈசா, இயேசு, ஜீசஸ் என்று சொல்றாங்களே அவரும் இறைவனுடைய படைப்பு தான், இறைவனுடைய அடிமை தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இறைவனுடைய படைப்பு தான், இறைவனுடைய அடிமை தான். அந்த இறைவனாகிய அல்லாஹ் அவங்களை தவிர எல்லாமே படைப்பு தான். அந்த அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தவர்கள். யார் அதை எல்லாவற்றையும் படைத்தாங்களோ அவங்க தான் படைத்த எல்லா விஷயத்தின் மீதும் முழு ஆட்சி அதிகாரம் உடையவங்களாகத்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயத்தின் மீதும் ஆட்சி அதிகாரம் இருக்குது. பூமியில இவ்வளவு அநியாயம் நடக்குதே, உங்க இறைவன் இதை தடுக்கலையே பாருங்க, அப்ப உங்க இறைவனுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்லாம் சில பேர் உணர்வாங்க. இல்ல, எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் அதிகாரம் உடையவங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாருக்குமே இறைவன் கால அவகாசம் கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். நல்லதோ கெட்டதோ நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். இஸ்லாமோ குஃப்ரோ நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில நீ செயல்படலாம். அந்த செயல்பாடுகளுக்கு உரிய கூலியும் உனக்கு கொடுக்கப்படும். நீ நல்லதை செஞ்ச அப்படின்னா, ஈமான் கொண்டு நல்லதை செஞ்ச அப்படின்னா சொர்க்கம் உண்டு. ஈமான் கொள்ளல அல்லது ஈமான் கொண்டு ஆனா ஈமானுக்கு உரிய நல்ல காரியங்களை செய்யல, அதுக்கு பதிலா நிறைய கெட்டதை செஞ்சிருக்கிறார், அப்ப அவங்களுக்கு நரக தண்டனை. இது கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக இருக்கு. நான் இந்த உலக வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக அல்லாஹ் இந்த உலகத்துல தண்டனையும் கொடுக்க போறது இல்ல, நற்கூலியும் கொடுக்க போறது. பெரும் கால அவகாசமும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கால அவகாசத்தை கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம மனம் திருந்தி செயல்பட்டால் நமக்கான நன்மைகளையும் நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி இல்ல, பிடிவாதமாக மனம் முரண்டாக செயல்பட்டு பிறருக்கு தீங்கு விளைவித்து தீமையும் சேர்த்துக் கொள்ளலாம். நரகத்துக்கு உரியவனாகவும் தன்னை ஒருவன் ஆக்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் அனுமதிக்கிறாங்க அல்லாஹ், அவ்வளவுதான். நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. நம் மீது முழுமையான கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதை செய்துவிட முடியும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கால அவகாசம் கொடுக்கிறாங்க. அது நாம் திருந்துவதற்கான கால அவகாசம் தான், மாறாக தீமையில நீடிக்கிறதுக்கான கால அவகாசம் இல்லை என்பதை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறணும். சரி, அப்போ இந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதி தபாரக என்று ஆரம்பிக்குது. பியதிஹில் முல்க் அல்லதி பியதிஹில் முல்க் என்பது அதனுடைய இரண்டாவது பகுதி. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வஹுவ, ஹுவனா அவங்க, யாரு? அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் கதீர். குல்லி அப்படின்னா எல்லாம், ஒவ்வொன்றும் எல்லாமோ அப்படின்னு அர்த்தம். குல்லி ஷை, ஷை அப்படின்னா என்ன? பொருட்கள், அதாவது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட விஷயங்கள். எல்லா விஷயங்களின் மீதும் அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? கதீர் அப்படின்னு சொல்றாங்க. கதீர் அப்படின்னா என்ன? பல அரபி வார்த்தைகளை போல இந்த வார்த்தையும் 3 எழுத்துக்களை வேர் எழுத்துக்களாக கொண்டு வருது. ஆஃப், தல், ரா. கதர அப்படிங்கிற வார்த்தை வரும். அது தான் கதிர் அப்படிங்கிற வார்த்தை வருது. லைலத்துல் கதிர் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த லைலத்துல் கதிர்ல வரக்கூடிய அந்த கதிர்ங்கிற வார்த்தையும் இதே வேர் சொல்லின்னு வந்தது. அதுல இருந்து தான் குத்ரா அப்படிங்கிற வார்த்தை வருது. குத்ரா, அதை நம்ம பேச்சு வழக்கில் குத்ரத் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு குத்ரத் இருக்குதோ அவங்களுக்கு பாதிர் என்று பேர் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அல் காதிர். அதே போல அல் கதீர் என்ற பெயரும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல் காதிர் அப்படிங்கிறதும் அல்லாஹ் தான், அல் கதீர் அப்படிங்கிறதும் அல்லாஹ் தான். அப்ப யாருக்கு குத்ரா இருக்குதோ அவங்களே அல் காதிர், அல் கதீர் என்று சொல்லுவோம். மனுஷனை காதிர்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதருக்கு அப்துல் காதிர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதை கூட நிறைய பேர் சரியா உச்சரிக்கிறது இல்லை. காதிர் என்று சொல்லாம காதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது காதிர். அல்லாஹ்வுக்கு காதர் எல்லாம் பேர் இல்ல, காதிர், அல் காதிர் என்று பேர் இருக்கு. அப்போ அந்த அல் காதிருடைய அடிமைன்னு சொல்றதுக்கு நம்ம அப்துங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்து தான் மனுஷனுக்கு பேர் வைக்கணும்.
இப்ப மனுஷனுக்கு காதர்னு பேர் வைக்க கூடாது, அப்துல் காதிர் அப்படிதான் பேர் வைக்கணும். அப்துல் காதிர்னு பேர் வச்சுட்டு ஆனா நம்ம எப்படி கூப்பிடுறோம்? காதிர் அப்படின்னு கூப்பிடுறோம். யாரு காதிர்? அல்லாஹ் தான் காதிர். மனுஷனை காதிர்னு சொல்லலாம்? நம்ம வழக்கமா செய்யக்கூடிய தப்பு. அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சுட்டா அவரை ரஹ்மான் அப்படின்னு கூப்பிடுவோம். யாரு ரஹ்மான்? அல்லாஹ் தான் ரஹ்மான். மனுஷனுக்கு ரஹ்மான் பேர் வைக்க கூடாது. அப்துல் அஹத் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அல்ல அஹதுங்கிறது அல்லாஹ். ஆனா அப்துல் அஹதன் பேர் வச்சுட்டு அந்த மனுஷனை அஹத் அஹதுன்னு கூப்பிடுவாங்க. அல்லாவுடைய அடிமைன்னு பேர் வச்சுட்டு எப்படி கூப்பிடுறாங்க? அல்லான்னு கூப்பிடுறாங்க. இப்ப அப்துல்லான்னு பேர் ஒருத்தருக்கு பேர் வச்சுட்டு அவர் அப்துல்லான்னு கூப்பிடாம அல்லாஹ் இங்க வா, அல்லாஹ் இங்க போன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது எப்படி நம்மால ஏற்றுக்கொள்ள முடியலையோ, அது தவறு என்பதை நம்ம எப்படி உணர்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். அப்துல்லான்னு பேர் வச்சுட்டு ஒருத்தர் அல்லான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னா, அப்துல் காதிர்னு பேர் வச்சுட்டு ஒருத்தரை வந்து காதிர்னு கூப்பிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சுட்டு ரஹ்மான்னு கூப்பிடக்கூடாது. அல்லாவுடைய பெயர்கள்ல எதை சேர்த்து வச்சாலும் அப்படித்தான். அப்துல் ஹமீத் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஹமீதுன்னு கூப்பிடக்கூடாது. இது வந்து இது ஒரு தனி பாடமா எடுக்கப்பட வேண்டிய விஷயம். இதற்கென்ற சட்டங்கள்லாம் இருக்குது. அது நம்ம தௌஹீதுல் அஸ்மா சிஃபத் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு தனி வகுப்பு எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. காதிர், கதீர் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்போ மனுஷனுக்கு அப்த் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி சேர்த்து அப்துல் காதிர், அப்துல் கதீர் என்று சொல்லுவோம். அல்லாஹ் யாரு? அல் காதிர், அல் கதீர். அப்ப இந்த அல் காதிர், அல் கதீர் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும்னா இதற்கு அடிப்படையாக உள்ள சொல் குத்ரா. அந்த குத்ரத் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குத்ரா அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதற்குத்தான் குத்ரத் அப்படின்னு பேர். அப்ப அல்லாஹ் வந்து காதிர், அல் காதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா ஆற்றலும் உடையவர்கள், எல்லா சக்தியும் உடையவர்கள். எதையும் செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது. அதுதான் அல் காதிர். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் வந்து காதிர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க? கதீர் என்று சொல்றாங்க. ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா பொருட்கள், ஒவ்வொரு பொருட்கள் மீதும் அல்லாஹ் அல் கதீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்குது. அதான் நினைச்சா மாதிரி அல்லாஹ் ஆக்குவாங்க. எப்படி ஆக்குவாங்க? நினைச்ச மாதிரி ஆக்குவாங்க. ஆனா காதிருக்கும் கதீருக்கு என்ன வித்தியாசம்? காதிர்னா ஆற்றல் உடையவர்கள், கதீர்னாலும் ஆற்றல் உடையவர்கள் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதீர் அப்படிங்கிறது சர்ஃப் ரீதியாக, அதாவது ஒரு வார்த்தை எப்படி உருவாகும் அப்படிங்கிற அந்த சொல் இலக்கண ரீதியா பார்த்தோம்னா அது ஃபஈல் என்ற வசன் என்ற அந்த எடையின் அடிப்படையில வருது. ஃபஈல் ஃபஈல் அப்படின்னா என்ன? ஃபஅல் அப்படின்னா ஒரு செயல், ஃபாயில் அப்படின்னா அதை செய்பவர். ஃபாயில் அப்படிங்கிற அதே தன்மையில தான் காதிர் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆனா இங்க எப்படி வந்திருக்குது? கதீர். இதே போய் இது என்ன கோணத்துல வந்திருக்குது? கதீர் அப்படிங்கிறது ஃபஈல் என்ற தன்மையோட வருது. ஃபஈல் அப்படின்னா என்ன? அந்த செயலை செய்யக்கூடியவர். அதை எப்படி அவர் செய்வாரு? தொடர்ச்சியாக செய்வார். இப்ப வந்து அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒண்ணு அல் ரஹீம். ரஹீம் அப்படின்னா என்ன? கருணை அளிக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். ஆனா ரஹீம் அப்படிங்கிறது என்ன தன்மையில இருக்கு? ஃபஈல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த கருணைக்கு ஆரம்பம் இருக்குது, இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், இதற்கு முடிவே இருக்காது, இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. எப்படி ரஹீம்ங்கிற வார்த்தை இருக்குதோ, எப்படி கரீம்ங்கிற வார்த்தை இருக்குதோ, அதே போலத்தான் இங்க கதீர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. எல்லாமே ஃபஈல் அப்படிங்கிற அதே முறைமையோட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கதீர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து எல்லா விஷயத்தின் மீதும் சக்தி இருக்குது, எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றலுக்கு ஒரு ஒரு முடிவுலாம் கிடையாது. எல்லா காலத்தையும் அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இருக்குது. அல்லாஹ் தான் நினைச்சதை எப்ப வேணா செய்யலாம். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வால இதை செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. இப்ப சில மதங்கள்ல சில கடவுள் இருப்பாங்க. அமாவாசை சமயத்துல அந்த கடவுளுக்கு வந்து சக்தி குறைஞ்சிரும். ராகு கேது வந்துருச்சுன்னா சக்தி குறைஞ்சிரும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ராத்திரி ஆனா சக்தி குறைஞ்சிரும், நல்ல வெயில் அடிக்கும் போது சக்தி குறைஞ்சிரும். இப்படி எல்லாம் கடவுளுடைய தன்மைகள் என்று சொல்லி கடவுளை வந்து தரக்குறைவாக ஆக்கிடுவாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்தி ஒருபோதும் குறைவதில்லை.
அல்லாஹ் முழு சக்தியோடு இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க, தொடர்ச்சியாக அது இருந்து கொண்டே இருக்கும். தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த அந்த எபிலிட்டி, அந்த சக்தி, ஆற்றல்ங்கிறது அல்லாஹ்க்கு உண்டு. ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போம். நெருப்புக்கு அந்த சூடு, எரிக்கிறது அப்படிங்கிற தன்மையை, சிஃபத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ். நெருப்புனா என்ன செய்யும்? சுடும், எரிக்கும். இது எல்லா மனுஷனும் ஒத்துக்கிற விஷயம் தான் இல்லையா? ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எரித்ததா? அவங்களுக்கு அது மூலமா சூடாவது அவங்க உணர்ந்தாங்களா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நெருப்பை அல்லாஹ் குளிரச் செய்து விட்டார்கள். நெருப்பினுடைய தன்மையை அல்லாஹ் மாற்றி விட்டார்கள். இதுதான் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதற்கான ஒரு மிக அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ் தான் நெருப்பை படைச்சாங்க. அந்த நெருப்பின் மீது முழு ஆற்றல் உடையவர்கள் அல்லாஹ். அல்லாஹ் தான் நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மை, எரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தாங்க. அந்த தன்மையை அல்லாஹ் எப்ப நினைச்சாலும் மாத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் அதை மாற்றினார்கள். நெருப்பினுடைய அந்த தன்மையே மாறுச்சு. இது போன்ற பல உதாரணங்கள் குர்ஆன்லயும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலும் நம்ம பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் அல் கதீர் என்று வருகிற விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது எந்த நிலைமையையும் எந்த நேரத்திலையும் மாற்றக்கூடிய முழு அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, முழு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதிகாரங்கிறது முல்க், ஆற்றலுங்கிறது குத்ரா. அல்லாஹ் கிட்டதான் அல் முல்க் இருக்குது. அல்லாஹ் மாலிக், மலிக். அதே போல அல்லாஹ் கிட்டதான் குத்ரத் இருக்குது. அல்லாஹ் காதிர், கதீர். அப்ப இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறோம், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். அது தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். நம்ம நம்முடைய கடன்கள் எல்லாம் தீருமா, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவடையுமா என்ற கவலை நமக்கு இருக்கலாம். கேள்விக்குறியாக வாழ்க்கை முன்னாடி இருக்கும். எப்படி இதையெல்லாம் நம்ம சரி செய்ய போறோம் அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்கும். இது தனி மனிதனாக. அதே போல ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் பல நாடுகள்ல அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இல்லையா? இது ஒன்றும் புதுசு இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்திலேயுமே மக்காவுல பயத்தோடு தான் முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு அதே மாதிரியான ஒரு அச்சம், ஒரு பயம், நம்ம இஸ்லாமை காப்பாற்றி கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இந்த ஊர்ல இருக்க முடியுமா என்ற பயம் சில ஊர்கள்ல ஏற்படுத்தப்படுது. இப்ப நாம நம்பிக்கை இழக்கிறோம் இல்லையா? பயப்படுறோம். எந்த அளவுக்கு பயப்படுறோம்? இதையெல்லாம் மாற்றவே முடியாது என்று நாம் நம்பிக்கை இழக்கின்ற அளவுக்கு பயப்படுறோம். நிச்சயமாக சரியானது, நம்மால மாற்ற முடியாதுதான். அந்த குதிரத் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த குதிரத் யாருக்கு உண்டு? அல்லாஹுக்கு உண்டு. எல்லா விஷயங்களின் மீதும் அல்லாஹ் கதீர். எல்லா விஷயத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவர்கள். நெருப்பை சுட வைக்கிறதும் அல்லாஹ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நெருப்பை குளிர வைத்ததும் அல்லாஹ் தான். கடல் அது யாரையும் மூழ்கடிக்கக்கூடியதுதான். அது அந்த கடல் இரண்டாக பிளந்து நடுவுல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்க சமூகத்துக்கும் வழி விட்டதே, அதுவும் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல்ல உள்ளதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்க மீது ஈமான் கொண்ட பனி இஸ்ராயலுக்கும் கடல் பிளந்து வழி விட்டது. ஆனா அவங்களுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய படைக்கும் கடல் திறந்து வழி விடல, மூடிக்குச்சு. ஃபிரௌனை மூழ்கடித்தது. ஃபிரௌனுக்கு அந்த கடலே கபராக மாறியது. ஒரே காலகட்டத்தில் இருந்த மனுஷன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும். மூசா அலைஹிஸ்ஸலாமை கடல் பிளந்து வழிவிட்டு கண்ணியப்படுத்தியது. ஆனால் ஃபிரௌனுக்கு கடல் மூடி மூழ்கடித்து அவனை இழிவுபடுத்தியது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. நெருப்புக்கு அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அப்படின்னா, கடலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுத்தாங்க. ஃபிரௌனோட விஷயத்துல வேற கட்டளையை கொடுத்தாங்க. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். தான் படைத்த ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹ் முழு ஆற்றல் உடையவர்கள். நினைத்ததை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குது. எல்லாமே அல்லாஹ் படைச்சது தான். அல்லாஹ்வை தவிர எல்லாமே அல்லாஹ் படைச்சது தான். அதை தான் நாடியவாறு மாற்றுவதற்கு, தான் நாடியவாறு ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அல் கதீர் என்ற அந்த நினைவு நமக்கு வரும் பொழுது எந்த விஷயத்தின் மீது நாம் நம்பிக்கை இழக்க மாட்டோம். அல்லாஹ்வை நோக்கி திரும்பும். அல்லாஹ் நாடிவிட்டால், அல்லாஹ் அல் கதீர் நாடிவிட்டால், நெருப்பு தன்னுடைய தன்மையை மாற்றியது போல வெறுப்பு உள்ள சமூகமும் தன்னுடைய தன்மையை மாற்றும். இன்றைக்கு முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாமின் மீதும் வெறுப்பு கொண்டு அந்த வெறுப்பின் அடிப்படையில் செயலாற்றக்கூடிய மக்கள், அல்லாஹ் நாடி விட்டால், அல்லாஹ் அவர்களுடைய கல்புகளை திருப்பி விட்டால்,
அதே மக்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள், இஸ்லாமை நிலைநாட்டக்கூடியவர்களாக மாறுவார்கள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இரண்டே விஷயங்கள் தான். முதல் விஷயம், அல் கதீர் ஆகிய அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோடு துஆ செய்வது. அல்லாஹ் இந்த சூழலை மாற்றுங்கள் என்று துஆ செய்யுது. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு தவக்குல் வைத்து துஆ செய்யும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அதே முழு நம்பிக்கையோடு தவக்குலோடு அந்த மக்கள் கிட்ட தாவா செய்யும். தாவா, துஆ, இந்த இரண்டுமே ஒரே வேர் சொல்ல இருந்து வர்றதுதான். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். துஆ அப்படின்னா கூப்பிடுறது, அல்லாஹ்வை கூப்பிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கறது, அது துஆ. தாவா அப்படின்னா என்ன? அதுவும் கூப்பிடுறதுதான். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறது, இஸ்லாமை நோக்கி அழைக்கிறது. வாங்க இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் என்று மக்களை கூப்பிடுறது. துஆ, தாவா, இவை இரண்டும் சேர்ந்தே நடக்க வேண்டியது. அப்ப அல்லாஹ் அல் கதீர் என்ற அந்த விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது, இந்த சூரத்துல் முல்குனுடைய அந்த முதல் ஆயத்தை படிக்கும் போதே என்னென்னலாம் நமக்கு ஞாபகம் வரணும்? இதெல்லாம் அல்லாஹ் படைச்சதுதான். இந்த எல்லாவற்றின் மீதும் முழு ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அல்லாஹ் நினைச்சா யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ் நினைச்சா யார்கிட்ட இருந்தும் ஆட்சி அதிகாரத்தை எடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அல்லாஹ் நாடி நடந்தது தான். நமக்கு அல்லாஹ் நினைவூட்டுறாங்க, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாம எதன் பக்கமோ திரும்புறீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அதுதான் நம் மீது வெறுப்பு கொண்ட மக்கள் நமக்கு மேல உட்கார்ந்து ஆட்சி செய்யும். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறார்கள், தன் நாடியவர்களிருந்து அல்லாஹ் ஆட்சியை எடுத்தும் விடுகின்றார்கள். ஆட்சியை இவங்களுக்கு, முஸ்லிம் வெறுப்பாளர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் நாளைக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை எடுக்கவும் செய்ய முடியும். அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அதே போல எல்லா விஷயத்தினுடைய தன்மையை மாற்றக்கூடிய அல்லது ஒரு புது தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குது. முல்க் அல்லாஹ்வுக்கு இருக்குது. குத்ரத், ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த முல்க் உடையவங்க தான் மாலிக், முல்க் என்ற பெயர் உடையவங்க. மலிக், மாலிக் என்ற பெயர் உடையவங்க. அதே போல இந்த குதிரத் உடையவங்க தான் காதிர், கதீர் என்ற பெயர் உடையவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க காதிர்ங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயத்தின் மீதும் குதிரத் இருக்குது, முழு ஆற்றல் இருக்குது. அது அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது? முடிவில்லாதது. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிஞ்சிருச்சு, ஹுலஃபா ராஷிதீன் காலத்தோட முடிஞ்சிருச்சு, இல்ல உஸ்மானியா கிலாஃபத்தோட முடிஞ்சிருச்சு, அது போன நூற்றாண்டோட முடிஞ்சிருச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது எல்லாவற்றையும் மிகைத்து இருக்கும். எல்லா பொருளுக்கும் தன்மையை கொடுக்கிறதும் அல்லாஹ் தான், அந்த தன்மையை மாற்றக்கூடியதும் அல்லாஹ் தான். அதற்கான முழு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்ப தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன செய்யறோம்? அல்லாஹ் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதை நம்ம தமிழ்ல எளிமையா சொல்லணும்னா இந்த ஆயத்தை எப்படி சொல்லலாம், ஆயத்துடைய விளக்கத்தை எப்படி சொல்லலாம்? தபாரக என்று சொல்லும் பொழுது நிலைத்தும் நீடித்தும் பெருகிக் கொண்டேயும் வரும் நன்மைகளை உடையவர். தபாரக்குங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் அர்த்தம்? நிலையான நன்மை, அது நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய நன்மை, அது நீடிக்கிறது மட்டும் இல்ல, பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய நன்மை. அத்தனை அந்த நன்மைகளை எல்லாம் உடையவங்க, அதுதான் தபாரக். அது உடையவங்க மட்டும் இல்ல, அந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு, தன்னுடைய படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடியவங்க. அல்லாஹ் கிட்ட எல்லா விதமான நன்மையும் இருக்குது. எல்லா விதமான நன்மைன்னா என்ன? அது அந்த நன்மை நிலையா இருக்கும், அது நீடித்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அது பெருகி கொண்டும் அதிகமாக்கி கொண்டேவும் இருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை உடையவங்க அல்லாஹ். அந்த நன்மைகளை நமக்கு கொடுக்க சக்தி உடையவங்க அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலிருந்து நாம அந்த பரக்கத்தை கேட்கிறோம். பரக்கத்துனா என்ன? நிலையான நன்மை, நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய, காலகாலத்துக்கு தொடர்ந்து வரக்கூடிய நன்மை, அதிகரித்து கொண்டே பெருகி கொண்டே வரக்கூடிய நன்மை. இதற்கெல்லாம் உரிமையுடையவங்க அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்விடத்துல நாம அந்த பரக்கத்தை கேட்கிறோம். அந்த அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வுடைய கையில் தான் பியதிஹில் முல்க், எல்லா விதமான ஆட்சி அதிகாரம் இருக்குது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் முழு ஆற்றல் உடையவர்கள். அப்ப அல்லாஹ் யார் என்பதற்கான ஒரு மிக சுருக்கமான, அதே சமயத்தில் மிக அழகிய ஒரு அறிமுகம் இந்த ஆயத்துல நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தபாரக் என்று அல்லாஹ்வை நம்ம புகழுறோம். அல்லாஹ் யாருங்கிறது அந்த பரக்கன்ற வார்த்தை, தபாரக் என்ற வார்த்தை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது அல்லதீ பியதிஹில் முல்க் என்று சொல்லும் போது, அல் முல்க்னா என்ன? அந்த ஆட்சி அதிகாரம், அதுக்கு முழு உரிமையுடையவர் யார்? அது அல்லாஹ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல வல்லாஹு அலா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லும் பொழுது குத்ரத்னா என்ன, அல் கதீர் என்றால் யார் என்பதெல்லாம் தெரிஞ்சு. அப்போ இந்த
ஆயத்துல அல்லாஹ்வுடைய பல சிஃபாத், பல பண்புகள், தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த முல்குங்கிற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய 2 பெயர்களே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன பெயர்கள்? மாலிக், மலிக், இந்த 2 பெயர்களை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல கதீர்னு வரும்போது அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இன்னும் 2 பெயர்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று அல் கதீர் என்ற பெயர், இன்னொன்று அல் காதிர் என்ற பெயர். அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு மிக அழகான ஒரு அறிமுகமாக அல்லாஹ் யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக அழகான அறிமுகமாக இந்த ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்தை சரியான முறையில விளங்கிக் கொண்டால் நாம பயப்பட மாட்டோம், இல்லையா? எல்லா ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்குது. எல்லா நன்மைகளையும் தரக்கூடியவங்க அந்த அல்லாஹ், உடையவங்க அல்லாஹ் தான், அதை தரக்கூடியவங்களும் அல்லாஹ் தான். அப்போ அந்த எல்லா விதமான ஆட்சி அதிகாரம் உடைய, எல்லா விதமான ஆற்றலும் உடைய அந்த அல்லாஹ்விடத்துல நம்ம அல்லாஹ்வை நோக்கி திரும்பி எல்லா பரக்கத்தும் அல்லாஹ்வுக்கு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ் அந்த பரக்கத்துடைய எல்லா விஷயங்களையும் நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம். இந்த ஆட்சி அதிகாரத்துல கூட உங்ககிட்ட இருந்து நன்மையை நாங்க கேட்கிறோம். நீடித்து இருக்கக்கூடிய நன்மையாக, பெருகக்கூடிய நன்மையாக நாங்க கேட்கிறோம். எங்களுடைய காரியங்கள் அவை நல்ல விதமாக மாறுவதற்கான ஆற்றலையும் நாங்க அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம். அப்படிங்கிற ஒரு மனப்பூர்வமான துஆவாக இந்த ஆயத்து அமையுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த ஆயத்தின் அடிப்படையில நாம் சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வை பற்றிய சரியான இல்மை பெற்று, கல்வியை பெற்றுக்கொண்டு தௌஹீதுல் இல்ம், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் வல் அஃஆல், அதை பற்றிய கல்வியை நாம் இதுல பெற்றுக்கொள்ள முடியும். அதை சரியாக பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். அதே போல அதன் அடிப்படையில நாம என்ன அமல் செய்யணும், தௌஹீதுல் அமல், தௌஹீதுல் இபாதா, நாம என்ன இபாதத் செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி அல்லாஹ்வின் மீது முழுமையாக வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை இழந்தவர்களாக ஒருபோதும் ஆக மாட்டார்கள். விரக்தி அடைஞ்சவங்களா ஒருபோதும் ஆக மாட்டாங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழலா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை சூழலா இருக்கட்டும், அல்லது நம்ம ஆளக்கூடிய ஊரு நாடுனுடைய பிரச்சனையா இருக்கட்டும், எந்த விஷயத்தில அவநம்பிக்கை உடையவர்களாக நாம் ஆக மாட்டோம். இந்த ஒரு ஆயத்தை சரியான முறையில் விளங்கி கொண்டால், அதன் அடிப்படையில நம்ம அல்லாஹ்விடத்தில் சரியாக துஆ செய்து, சரியாக தாவா செய்து, நம்முடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைத்துக் கொண்டால், நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களும் மாறும். அதை மாற்றுவதற்கான முழு அதிகாரமும் முழு ஆற்றலும் உடையவர்கள் அல்லாஹ். எல்லா விதமான நன்மையும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. எல்லா விதமான நன்மையும் அதனுடைய நீடித்தலும் பெருகுதலும் அல்லாஹ்விடமிருந்தே நமக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த ஈமானோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஈமான் அடிப்படையிலான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், உடன் பிறந்தாருக்கும், அவர்கள் குடும்பத்திற்கும், நம்முடைய அண்டை வீட்டாருக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நம் அனைவருக்காகவும் துஆ செய்தவனாக இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله.